சுட சுட இந்த மாதிரி போண்டா செஞ்சு அடிக்கிற மழையில் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதை உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சம்பலுமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போண்டா செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை நல்லா சலிச்சு எடுத்திருக்கேன். அதிலே தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. உப்பு ஈஸ்ட் மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கையால் இந்த மாதிரி கலந்தெடுத்துக்கோங்க. நான் எடுத்த ஈஸ்ட் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டுங்கிறதால நான் டிரெக்டாகவே கோதுமை மாவுலேயே சேர்த்திருக்கேன். நீங்கள் அப்படி இல்லாட்டி ஆக்டிவ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே கொஞ்சமாக வெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்தெடுத்துக்கோங்க. நாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி சேர்க்கலாம். அதிகமாக சேர்த்தோம்னு சொன்னால் மாவு ஒரு மன தண்ணி ஆயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் சொல்ல பதத்தில் நல்லா போண்டா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியாகவும் இல்லாமல் இறுக்கமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். மாவை நீங்கள் இழுக்கக்கூட இந்த மாதிரி இழுபட்டு வரணும். இப்போ இதை மாதிரி பிசைஞ்சதுக்கு பிறகு ஒரு மணித்தியாலத்துக்கு இதை நல்லா ரெஸ்ட்டுக்கு விட போகிறோம். அப்போ தான் போண்டா நல்லா சாஃப்டாக வரும். நாம் அதுக்குரிய சம்பலை ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். சம்பலுக்கு தேவையான அளவு. நான் கட்டர் தூளை நல்லா வறுத்தெடுத்திருந்தேன். நல்ல வாசமாக இருக்கும் காரத்துக்காக. இப்போ இதெல்லாத்தையுமே சேர்த்து நாம் நல்லா இடித்து எடுக்க போகிறோம். இந்த சம்பல் நீங்கள் ரெடி பண்ணினீங்கன்னு சொன்னால் இட்லிக்கு, தோசைக்கு, புட்டுக்கு, ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூ சம்பல் தான் நம்மளே பார்க்க போகிறது. இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்தது பிறகு இதிலே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாசித்தூள் தான் சேர்த்திருந்தேன். மாசித்தூள் சேர்க்கக்குள்ள டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்கும். நீங்கள் கூனியன்னு சொல்லுவாங்க, சின்ன இறால் கூட வறுத்து சேர்க்கலாம். இப்போ இதிலே தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட லெமன் இருந்தால் லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. பழப்புளி சேர்க்கக்குள்ள டேஸ்ட் இன்னுமே அட்டகாசமாக இருக்கும். இதையே நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் நான் இதில் தேங்காய் பூ சேர்த்து தான் இன்றைக்கி சம்பல் ரெடி பண்ணியிருந்தேன். 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த சேர்த்த அளவுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ தாராளமே போதுமானதாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தரம் நல்லா இடித்ததுக்கு பிறகு நம்மளோட சம்பல் ரெடி ஆகிட்டு. ஸ்ரீலங்காவில் மோஸ்ட்லி இந்த சம்பல் தான் செய்வாங்க. புட்டுக்கு, ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக லெமன் இருந்தால் அதையுமே புளிஞ்சு எடுத்துக்கோங்க. 1 ஹவரில் நம்மளோட போண்டா மாவுமே நல்லா பொங்கி ரெடியாகி வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கக்குள்ளே விளங்கியிருக்கும். இப்போ இதிலேயே வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதோட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நீங்கள் சேர்க்கக்குள்ள போண்டா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ இதெல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏர்லியாக வெங்காயம் சேர்க்கக்குள்ள தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதுதான் லாஸ்ட்டில் சேர்த்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நாம் இந்த போண்டாவை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ணெயுமே நல்லா சூடானது பிறகு இந்த மாதிரி கையில் தண்ணியை தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. சின்னதாகவோ பெருசாக உங்களுக்கு விரும்பின சைஸில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மழை டைமில் உடனடியாக சுட சுட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருந்தால் இந்த போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் 1 கப் கோதுமை மாவு இருந்தாலே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கோம். சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் 2 பக்கமுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு பிறகு எண்ணெயை வடியை வச்சு நாம் இதை எடுக்கலாம். வெளியே நல்ல கிறிஸ்பியாக முள்ளுக்கு நல்ல சாஃப்டாகவுமே இருக்கும். இந்த போண்டாக்கு நீங்கள் சட்னி கூட ட்ரை பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பூ சம்பல் எப்படி செய்கிறதுங்கிறது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையுமே நீங்கள் இதோட வச்சு சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டு தாறுமாறாக இருக்கும்.
ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க.